அனைவருக்கும் வீடு திட்டத்துக்கு கீழே தமிழ்நாடு நகரப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கோவை மாவட்டத்தில் பன்னீர்மடை, செல்வபுரம், மூங்கில்மடை, உக்கடம், சித்தாப்பூர் இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 11 இடங்களில் ரூபாய் 307.68 கோடியில் 2590 வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 8 இடங்களில் 2259 வீடுகள் கட்டுற பணிகள் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் RS புரம் சுந்தரம் வீதியில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் ரூபாய் 7.70 கோடியில் 55 குடியிருப்புகள் கட்டியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்குது. ஒவ்வொரு குடியிருப்புக்கும் 447.35 சதுரடி பரப்பு கொடுத்துருக்குறாங்க. ரூபாய் 14 லட்சம் மதிப்பு கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படுக்கை அறை, சமையலறை, கழிவறையுடன் கூடிய குளியலறை கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநகராட்சி வாயிலா குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே பகுதியில் வசித்த நலிவடைந்த மக்களுக்கு இந்த குடியிருப்புகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கிறது.